ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் இருக்குது. நாம் நீட் கவுன்சிலிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமான இன்டிமேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நேரத்துக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சரியா? அதாவது ரெசிக்னேஷனோட நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இந்த லெட்டர் வந்த பின்னாடி நிறைய பேர் நம்மளை தொடர்பு கொண்டு என்ன கேட்டாங்க அப்படின்னா, சார் இப்போ நான் ஒரு காலேஜில் எனக்கு கிடச்சிருக்கு, அந்த காலேஜில் நான் ரிப்போர்ட் பண்ணிட்டேன், எனக்கு இப்போ தமிழ்நாட்டில் ஒரு காலேஜ் கிடச்சிருக்கு, அதனால் இந்த காலேஜை நான் நினச்சி பார்த்தீங்கன்னா அதாவது ரெசிக்னேஷன் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சார். அப்போ எனக்கு டெபாசிட் எனக்கு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அதாவது அடுத்த ரவுண்ட் கவுன்சிலிங்கில் என்னால் கலந்துக்க முடியுமா? இந்த மாதிரி நிறைய டவுட் நிறைய பேர்த்துக்கு இருக்குது, சரியா? அதே மாதிரி டெபாசிட் அமௌண்ட் போகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நான் அடுத்த ரவுண்டு பார்ட்டிசிபேட் பண்ணி அடுத்த ரவுண்டுக்குரிய சீட்டை என்னால் எடுக்க முடியுமா? அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டவுட்ஸ் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம், சரியா? அதாவது இந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இன்றைக்கி நேற்றுக்கு காலையில் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது இந்த ரிசைன் பண்ணுவோம், அதாவது ரெசிக்னேஷன் நம்ம பண்ணும்போது என்ன நமக்கு நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டேட் கவுன்சிலிங்கில் ஒரு சீட்டு கிடச்சிருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் இருக்கக்கூடிய சீட்டை நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க கையில், சரியா? அப்படி எடுத்து வச்சுருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு நான் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் இருக்கக்கூடிய சீட்டுக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் மனசில் என்னாச்சு பார்த்தா வச்சுருப்பீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே போய் நீங்கள் சப்போஸ் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி ஃபீஸ் எல்லாம் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா பே பண்ணி எல்லாமே முடிச்சு வச்சுருப்பீங்க. அப்படிங்கிற நேரத்தில் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு ஒரு சீட் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா, சரியா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது 21/8/2025 இன்றைக்கி காலையில் 11 மணிலேருந்து 25/8/2025, சரியா? அதாவது மண்டே ஈவினிங் 5 PM நீங்கள் உங்களோட ரெசிக்னேஷன் லெட்டரை, சரியா, ரெசிக்னேஷன் லெட்டரை நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா போய் ஃபிசிக்கலாக நீங்கள் என்ன பண்ணணும், காலேஜில் நீங்கள் கொடுக்கணும். இந்த லெட்டரை நம்ம எங்கே எடுக்கணுங்கிறதையும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எம்சிசி அதாவது போர்ட்டலில், சரியா, அதாவது போர்ட்டல் ப்ரொவைட் பை எம்சிசி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டர் எம்சிசியில் நீங்கள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாகவே கொடுத்துருக்காங்க, சரியா? அப்போ இது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த லெட்டரை காலேஜில் நீங்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது which the resignation will be treated as null and void அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது யாருக்கு அப்ளிகபிள் ஆகும் அதுதான் ரொம்ப முக்கியமானது. சீட்டு கிடச்ச எல்லா பேருமே ரெசிக்னேஷன் பண்ணணுமா சார் அப்படிங்கிறது கிடையாது. ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃப்ரீ எக்ஸிட் வேறு, ரெசிக்னேஷன் வேறு. இதை தெளிவாக நீங்கள் என்னாச்சு பார்த்தா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரெசிக்னேஷன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, அதாவது ஸ்டேட் கவுன்சிலிங்கில் ஒரு இடம் கிடச்சிட்டு, சரியா, ஆல் இண்டியா கவுன்சிலிங்லேயும் ஒரு இடம் கிடச்சிருக்கு, ஸ்டேட் கவுன்சிலிங்கோட இடத்துக்கு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ரிப்போர்ட்லாம் பண்ணிவிட்டு ஸ்டேட் கவுன்சிலிங்கில் இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் போயிடுறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க தான் ஆல் இண்டியா கவுன்சிலிங்கோட என்னாச்சு பார்த்தீங்கன்னா ரெசிக்னேஷன் நம்ம கண்டிப்பாக பண்ணி ஆகணும், சரியா? அப்போ ஃப்ரீ எக்ஸிட்னா என்ன சார் அப்படின்னா, சார் நான் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் சீட் எடுக்கலை, எனக்கு கிடைக்கல, ஆனால் ஆல் இண்டியா கவுன்சிலிங் எனக்கு சீட்டு கிடச்சிச்சு, நான் அடுத்த ரவுண்டு பார்த்துக்கலான்னு இருக்கேன் சார் அப்படின்னா அது ஃப்ரீ எக்ஸிட், சரியா? நீங்கள் போய் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்து அப்போ தான் நீங்கள் அடுத்த ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதனால் ஃப்ரீ எக்ஸிட்டுக்கும் ரெசிக்னேஷனுக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை நீங்கள் என்னாச்சு பார்த்தா கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இதுலேயும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். மேபி அப்படி டவுட் எது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை இந்த விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சன். தேங்க்யூ.